செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பதற்காக பிரதமரை நேரில் சந்திக்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றுள்ளார். இளைஞர்களுக்கான தேசிய பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற இருக்கும் நிலையில் டோக்கன் பெறுவதற்காக மாடுபிடி வீரர்கள் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியிருக்கிறது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தி நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் இந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்திற்கு வருகின்ற 19ஆம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் என்று நடிகரும் சங்கத்தின் பொருளாளருமான கார்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜய் நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை பார்க்கலாம்.